Taste the Daily. Taste the Daily. நான் சொல்லக்கூடாது, என்ன நீங்களே புரிஞ்சுக்கங்க. அது சொன்னா வேற விதமாயிரும். கண்ணு உறுத்துது, கோயிலை கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க, கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள், தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில் போய் பணம் போடுறீங்க. அது அறநிலையத்துறைக்கு சேருது. அது எதுக்காக சேருது? எதுக்காக நீங்க உண்டியில் பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணணும், அந்த கோயில் விரிவுபடுத்த வேண்டும், அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுற ஏன் அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்டினா வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல, அண்ணா திமுக ஆட்சியில இத்தனை கல்லூரி நான் கட்டி கொடுத்துக்கிறோம். மருத்துவ கல்லூரி, நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்திருக்கிறோம். நீங்க அப்படி அல்ல, வேண்டுமென்றே திட்டமிட்டு அறநிலையத்துறையில் இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் நியாயம்? சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு சதி செயலாத்தான் மக்கள் பார்க்கிறாங்க. பல மக்கள் இடத்துல கோரிக்கை வச்சாங்க, இது ஏங்க கோயில் அறநிலையத்துறையில் இருந்து இருக்கிற பணத்தை எடுத்து அதுக்கு செலவு பண்றாங்க? கல்விக்கு வேண்டாம்னு சொல்லல, கல்வி என்பது முக்கியம். ஒரு மனிதனுக்கு கண் எப்படி முக்கியமோ அது போல ஒரு நாட்டிற்கு கல்வி முக்கியம். ஆனா அந்த கல்வி அரசாங்கத்திலிருந்தே கொடுக்கலாம். ஏன் அரசாங்கத்தில் பணம் இல்லையா? 10 கல்லூரிக்கு தேவையான பணம் இல்லையா? நாங்க இவ்வளவு அரசு கலைக்கல்லூரிகள், அதே போல மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரியை நாங்கள் திறக்கின்ற பொழுது ஒரு சாதாரண கலை மற்றும் அறிவு கல்லூரி கூட அரசாங்க நிதியிலிருந்து கட்ட முடியவில்லைன்னா இந்த அரசாங்கம் தேவையா? தேவைங்களா? ஆயிரத்தி 1982ஆம் ஆண்டு அன்றைய முதல்வர் நினைவில் வாழும் புரட்சி நடிகர் அவர்கள் அன்றைக்கு முதலில் அரசின் சார்பில் நம்ம ஐடிஐ கல்லூரியை அன்றைக்கு திறந்து வைத்தார். அதன் பிறகு பெண்களுக்கென்று ஐடிஐ கல்லூரியை அவரே திறந்து வைக்கின்றார். இவைகளெல்லாம் ஒருங்கிணைந்து நம்முடைய முன்னாள் முதல்வர் அவர்கள், அம்மையார் அவர்கள், பழனி ஆண்டவர்களே மகளிர் கலைக்கல்லூரியை அவரே திறந்து வைத்திருக்கின்றார். இப்படி வரலாறு தெரியாமல் இப்போது சேர்ந்திருக்கின்ற சங்கிகள் எந்த கோரிக்கையை வைக்கிறார்களோ, இந்து சமய அறநிலையத்துறை தமிழகத்தினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து, திருக்கோயிலிருந்து வெளியேற வேண்டும் என்று அவர்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை இவரும் பாரதிய ஜனதாவின் ஊதுகுழலாக இருந்து நேற்றைக்கு முன்தினம் கோயம்புத்தூரிலே நடைபெற்ற அவருடைய பரப்புரை கூட்டத்திலே பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கல்வி என்பது மக்களுக்கு இன்றியமையாதது. ஒருவனுடைய வாழ்க்கையையும் அவனுடைய வாழ்க்கை பாதையையும் மாற்றுவது கல்வி. அந்த கல்வியை வேண்டாம் என்று சொல்கிறவர் எப்படிப்பட்ட கல்நெஞ்சக்காரராக இருக்க வேண்டும்? இந்த ஆட்சியில் தோற்றுவிக்கப்பட்ட 4 கல்லூரிகள், ஒரு பள்ளிகள் முதல்வருடைய பெருமைக்கு சான்றாக இருப்பதால் தொடர் நடவடிக்கையை முட்டுக்கட்டை போடுவதற்காக எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் திட்டமிட்டு தமிழகத்திலே இந்த விஷ விதைகளை பரப்பி வருகின்றார். இவை ஒரு நாளும் எடுபடாது. மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள். தகுந்த பாடத்தை 2026 சட்டமன்ற தேர்தலிலே அவர்களுக்கு பரிசாக அளிப்பார்கள். Taste the Daily. Taste the Daily.